வா பிங்கி, நம்ம இந்த சித்தியை பயமுறுத்துவோம். நெட்டவள்ளியும் சுபினையும் நல்லா கொடுமைப்படுத்திட்டு எவ்வளவு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமா ஆமா, இவங்க பார்த்தாலே ரொம்ப கோவமா வருது. நெட்டவள்ளி பயப்படாத நெட்டவள்ளி, நாங்க உன்னை காப்பாத்த வந்துட்டோம். ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல இருக்கு. சித்தி அவங்கள கண்டுபிடிக்கவே கூடாது, பயமா இருக்கு. பம்பா, ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்த பூரான சித்திக்கு மேல போடுவோம், அதுலயே ரொம்ப பயப்பட்டுருவாங்க. என்ன உடம்பெல்லாம் ஏதோ ஊறுறது போல இருக்கு. வீட்டுக்குள்ளாடி எப்படி பூரா வந்துன்னே தெரியல, எனக்கு மேலே பூரா ஊந்துட்டே இருக்கு. நெட்டவள்ளிட்ட ஃபுல்லாக சொல்லுவேன், வீடை நீட்டாக போட்டுக்கா, வீடை நீட்டாக போட்டுக்கான்னு. அவள் சரியாக தூக்குறதும் இல்லைன்னு நினைக்கேன். சார், நம்ம தூக்கத்தை பூரானும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பூரானை கீழே போட்டுட்டு நம்ம தூங்குவோம். என்ன பிங்கி இது, சித்திக்கு பூரானை பார்த்து பயம் இல்லைன்னு நினைக்கேன். பூரானை அசால்ட்டாக கீழே தூக்கி போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதான் பம்பா, எனக்கும் புரியவே இல்லை, சித்திக்கு பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்து நம்ம பள்ளியை சித்திக்கு மேலே தூக்கி போடுவோம். என்ன இந்த சித்தி பூரானுக்கே பயப்படல, எப்படி பள்ளிக்கு பயப்படுவாங்க? நிறைய பேருக்கு பூரானை பார்த்தெல்லாம் பயம் இல்லை, ஆனால் பள்ளியை பார்த்து ரொம்ப பயம். எங்கள் அப்பா இருக்காங்க எல்லாம், எங்கள் அப்பாவுக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை, ஆனால் பள்ளியை பார்த்து பயம். நிறைய பேர் பள்ளியை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. நம்ம பள்ளியை எதுக்கும் சித்திக்கு மேலே போட்டு பார்ப்போம். சித்திக்கு மேலே பள்ளியையும் போட்டாச்சு, இந்த பள்ளியை பார்த்தாது பயப்படணும். என்ன தூக்கத்தில் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறது போலே இருக்குது. வீடை நெட்டவள்ளி சரியாக தூக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பள்ளி பாச்சா பூரானா வந்துட்டு இருக்கு. நாளைக்கு ஒழுங்கு அவளை க்ளீன் பண்ண சொல்லணும். இந்த பள்ளியும் கீழே தூக்கி போட்டுட்டு தூங்குவோம். என்ன பிங்கி, இந்த சித்தி இப்படி பண்ணுறாங்க? பள்ளியை பார்த்து இவங்களுக்கு பயம் இல்லையா? அதான் எனக்கு புரியவே இல்லை, இவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் இல்லை போல, நல்ல தைரியசாலியான சித்தி தான். அப்படின்னா இன்னும் நம்மகிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம பேய் வேஷம் போட்டிருக்கோம் இல்லை, நம்மளை பார்த்து பயந்தாதான் உண்டு. பள்ளி பூரானை பார்த்தே பயப்படாத சித்தி நம்மளை பார்த்து எப்படி பயப்படுவாங்க? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வித்தியாசமான சத்தம் எல்லாம் போடுவோம். இது என்ன சத்தம் பிங்கி? இந்த சத்தத்தை பார்க்க நாய்க்குட்டி அழுதது போல இருக்கு. இதை பார்த்து எல்லாம் சித்தி பயப்படவே மாட்டாங்க. வேற என்ன பண்ண, அப்ப நீ கொடூரமா சத்தம் போடு. எனக்கு வாய்ஸ்ல எவ்வளவு சத்தம் தான்ப்பா வருது. என்ன ஒரே சத்தமா இருக்கு. இந்த வீட்டில் வந்ததுலேருந்து டெய்லி நிம்மதியாக தூங்குவேன், ஆனால் ஏதோ இன்னைக்கு நிம்மதியாகவே தூங்க முடியல. மேலே பள்ளி வந்து விழுது, பூரா வந்து விழுது. இப்போ ஏதோ விசித்திரமா சத்தம் கேட்குது. என்ன எழுப்பி பார்ப்போம். ஐயோ பேய், ஐயோ பேய். நான் நெட்டவள்ளியோட அம்மா வந்திருக்கேன். நான் நெட்டவள்ளியோட பாட்டி வந்திருக்கேன். நீ எனக்கு பிள்ளைய ஓவராதான் கொடுமை பண்ணிட்டே இருக்க. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன நெட்டவள்ளியோட அம்மாயா? சாரி, இனிமேல் உங்கள் பிள்ளையை நான் கொடுமைப்படுத்தவே மாட்டேன். அப்ப நாளைக்கு ஒண்ணு பண்ணணும். நெட்டவள்ளிக்கு கால்ல நீ விழணும். அதுக்கப்புறமா அவளை எந்த ஒரு வேலையுமே இனிமே பண்ண வைக்கவே கூடாது. நீ தான் எல்லா வேலையுமே பண்ணணும். அவ கேட்கறதெல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும். அவளுக்கு நிறைய ஸ்வீட் சாக்லேட்ஸ் அவ கேட்காமலே வாங்கி கொடுக்கணும். அவளுக்கு அடிக்கடி புதிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். நெட்டவள்ளிக்கு தம்பியையும் நல்ல பாசமா பார்த்துக்கணும். அவளை என்ன கேட்டாலும் அவளை திட்டவே கூடாது. சரி பேயே, நெட்டவள்ளியும் அவங்க தம்பியையும் நான் இனி பாசமா பார்த்துப்பேன். உன்னை நான் எப்படி நம்ப? நாளைக்கு மட்டும் ஏதாவது நடக்கணும். நாளைக்கு நைட்டு நான் வருவேன். வந்து நெட்டவள்ளிட்ட கேட்பேன், உனக்கு அம்மா நல்லா பாக்கியாங்களான்னு கேட்பேன். அவன் ஏதாவது டிஃப்ரெண்டா சொல்லணும். உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் நாளைக்கு இந்த வீட்டுக்கு மேலே இருந்து ஒன்று கண்காணிச்சுட்டே தான் இருக்க போகிறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பேய்னாலே ரொம்ப பயம். என்ன, உனக்கு பேய்னாலே பயமா? நாங்க பேய் டான்ஸ் ஆடட்டா? பேய் டான்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? என்னது பேய் டான்ஸா? வேண்டாம் ப்ளீஸ், என்ன ஒன்றுமே பண்ணாதீங்க, என்ன உயிரோட விட்டுருங்க. நாளைக்கு மட்டும் எனக்கு பிள்ளைகளை ஏதாவது பண்ணணும். உன்னை உயிரோடையே துடிக்க கொண்டுருவோம். சித்தி நல்லா பயந்துட்டாங்க போல தான் இருக்கு. சித்தி இவங்களை கண்டுபிடிக்க முன்னாடி இவங்க போனா நல்லது. பேசியே இருந்தா சித்தி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன மன்னிச்சிடுங்க பேயே. நான் இனி நெட்டவள்ளியும் அவங்க தம்பியும் ரொம்ப பாசமாக பார்த்துருப்பேன். நான் இதுவரை நல்ல கொடுமை பண்ணிட்டேன். இனிமேல் அவங்கள கொடுமையே பண்ண மாட்டேன். நீ சொல்லியதை எப்படி நாங்கள் நம்ப? உனக்கு மேலே நம்பிக்கையே இல்லை, உனக்கு முடியலே தெரியுது. இல்லை பேயே, நான் உண்மையாக அவங்கள பாசமாக பார்த்துக்கலாம். வா பிங்கி, நெட்டவள்ளிக்கு சித்தி ரொம்ப நல்லா பயந்துட்டாங்க. நம்ம இனி போக வேண்டியதுதான். ஆமா பம்பா, வா நம்ம போலாம். என்ன பம்பா பிங்கின்னு சத்தம் கேட்குது? அப்போ வந்தது பம்பாலும் பிங்கியுமா? இந்த பிள்ளைங்க தான் என்ன பயமுறுத்த பேய் வேஷம் போட்டிருக்காங்க போல. எல்லாம் இந்த நெட்டவள்ளியினால வந்தது. நாளைக்கு நெட்டவள்ளி எழும்பட்டு நான் என்ன பண்ணின்னு மட்டும் பாருங்க. பிங்கி, பம்பா வந்துட்டீங்களா? நெட்டவள்ளி வீட்ல என்ன நடந்து? பூமாரி, ஃபர்ஸ்ட் எங்க வேஷத்தை எல்லாம் ரிமூவ் பண்ண பூமாரி, அதுக்கு பிறகு ஸ்டோரியை சொல்லியும். இந்த சூட்டுக்கு இந்த வேஷத்தை போட்டுட்டு நிக்கவே முடியல தெரியுமா? என்ன நடந்து பிங்கி? நெட்டவள்ளிக்கு சித்தி பயப்பட்டாங்களா? நெட்டவள்ளிக்கு சித்தி இருக்காங்க இல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க மேல பூரம் போட்டோம். அவங்க பயப்படவே இல்ல. அந்த பூரனை கை வச்சே கீழே தூக்கி போட்டுட்டு திரும்பவும் தூங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பள்ளி போட்டாலும் பயவே இல்ல. வீடு நீட்டா இல்ல, எல்லாத்துக்கும் நெட்டவள்ளி தான் காரணம்னு சொல்லி அவளை திட்டிட்டு பள்ளியையும் கீழே தூக்கி போட்டுட்டு தூங்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க எதை பார்த்துமே பயம் இல்லையா? அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் பேய் போல எல்லாம் சத்தம் போட்டோம். அப்போ லைட்டாக கண்ணை திறந்து பார்க்கும்போது நாங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நின்னோம். அப்போ தான் எங்களை பார்த்து நல்லா பயந்தாங்க. ஜாலி எப்படி உங்களை பார்த்து பயந்துட்டாங்க தானே? ஆமா பூமாரி, எங்களை பார்த்து நல்லா பயந்துட்டாங்க. நீங்க யாரு நல்லா கேட்டாங்க. நாங்க சொன்னோம் நெட்டவள்ளிக்கு அம்மாவும் பாட்டியும் வந்திருக்கோம். நீங்க எதுக்கு எனக்கு பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறீங்க அப்படி எல்லாம் நல்லா சொன்னாங்க. ரொம்ப பயந்து நல்லா அழுதாங்க. இனிமேல் நான் கொடுமைப்படுத்தவே மாட்டேன், அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னாங்க.
ஆனால் லாஸ்ட் ஒரே ஒரு பிளேஸில் சொதப்பிட்டோம். இந்த பிங்கி இருக்கலாம் என்ன வந்து பம்பா வா நம்ம போகலான்னு சொன்னா, நானும் திடீர்னு பிங்கி வா நம்ம கிளம்பலான்னு சொன்னா, அதை கேட்டது போல இருந்து திடீர்னு திரும்பி பார்த்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. கண்டுபிடிச்சா நெட்ட வெளியே சரியா கொடுப்பாங்க. ஐயோ எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு லாஸ்ட் சொதப்பிட்டீங்களே. தெரியல, நாளை நெட்டவெளிட்ட பேசினாதான் தெரியும். கடவுளே, நாங்க மாட்ட மட்டும் கூடாது. நெட்டவெளி பாவம் தெரியுமா, நாங்க என்ன பண்ணாலுமே நெட்டவெளியை தான் திட்டுறாங்க. நெட்டவெளி வீட க்ளீன் பண்ணாதனால தான் பூரா வந்து, நெட்டவெளி வீட க்ளீன் பண்ணாதனால தான் பள்ளி வந்து, அப்படி ஃபுல்லா நெட்டவெளியே திட்டிட்டு இருக்காங்க. நெட்டவெளிக்கு நிலைமை நினைச்சாலே பாவமா இருக்கு. நம்ம பேசாம நெட்ட வெளியே சித்தியை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்போமா? போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க சித்தி கொடுமைப்படுத்துறது அவங்க அப்பாவுக்கு தெரியவே செய்யாது. அவங்க சித்தி சொன்னாங்களா, யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடே தர மாட்டேன் அப்படி சொன்னாங்களாம். அப்போ ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. நம்ம டைரக்டா நெட்ட வெளிக்கு அப்பாட்ட போய் பேசுவோம். உங்க பிள்ளைங்களை எல்லாம் இந்த சித்தி கொடுமைப்படுத்துறாங்க, எதுக்கு அவங்கள மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஒரு வாரம் தாண்டி நம்ம நெட்டவெளிக்கு அப்பாட்ட பேசலாம் என்ன? சரி சரி, இனி நம்ம ஏதாவது விளையாடலாம். நெட்டவெளியை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நெட்ட வெளியினால நேற்று நைட் எனக்கு தூக்கமே போச்சு. பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா? நெட்ட வெளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ போலே தான் இருக்காங்க. சரியான வாளுங்க. நெட்ட வெளியே எழும்போ டைம் ஆச்சு. சித்தி இப்போ லீவு தானே சித்தி, டெய்லி அப்பா போன பிறகு தானே சித்தி எழுப்புவீங்க. இன்னைக்கு நேரமே எழுப்பி இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. நைட்டு நீ என்ன தூங்க விட்டியா? உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பயமுறுத்தினதானே? எனக்கு ஒன்றும் தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்க. இல்லை சித்தி, நான் ஒன்றும் அவங்கள கூப்பிடல சித்தி. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. உன ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? பேய் வேஷம் போட்டுட்டு எனக்கு மேலே பூராம் பள்ளி எல்லாம் போட்டாங்க. நீ சொல்லாமல் அவங்க எப்படி வந்திருப்பாங்க? நீ தான் சொல்லியிருப்ப எனக்கு சித்தி என்ன நல்லா கொடுமைப்படுத்துறாங்க, வந்து பயமுறுத்துன்னு சொல்லியிருப்ப. உண்மையா சித்தி? நான் அவங்கள்ட்ட அப்படியெல்லாம் சொல்லல சித்தி, அவங்களே தான் வந்தாங்க. உன ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடெல்லாம் நாசம் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வீடு முழுக்க நீ தான் வாஷ் பண்ணணும். என்ன சித்தி டெய்லி என்னையே வேலை வாங்கிட்டே இருக்கிறீங்க? நீ ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருந்திருப்பேன். என்ன சித்தி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். எங்க அக்கால ஓவரா திட்டிட்டே இருக்கீங்க. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நைட்டு என்ன தூங்கவே விடல. பூரா பள்ளி எல்லாம் எனக்கு மேலே போட்டாங்க. எனக்கு அக்கால பத்தி நல்லா தெரியும். அவ எல்லாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடவே மாட்டா. நீங்க ஃபுல்லா அவளையே திட்டிட்டு இருக்கீங்க. நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 பேருமா சேர்ந்து இன்னைக்கு வீடு முழுக்க க்ளீன் பண்ணியிருக்கணும். என்னால எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. நாங்க அம்மா இருக்கும்போது ஒரு வேலையுமே பண்ண மாட்டோம். நீங்க தான் டெய்லி எங்களை வேலை வாங்கிட்டே இருக்கீங்க. என்னையாவது பரவாயில்ல, எல்லா வேலையும் அக்கா தான் பண்ணி வைப்பா. இப்போ உங்க அம்மாய்க்கு உங்களை வளர்க்கவே தெரியல. எல்லா வேலையும் சொல்லி தந்து வளர்த்துருக்கணும். இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருந்தா நான் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துருங்க. யார்கிட்ட சொல்லி கொடுத்தாலும் கவலை இல்லை எனக்கு. உங்க அப்பா கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ, எனக்கு வேண்டி நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க. இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அவ்வளவுதானே. நான் இன்னைக்கு வீடு முழுக்க க்ளீன் பண்ணியே. எல்லாம் பண்ணிட்டு நல்லவளை போல பேசாத என்ன? எல்லாத்தையும் காரணம் உன ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் நிம்மதியாக நைட்டு தூங்கலான்னு பார்த்தா நைட்டு வந்து பேய் வேஷம் போட்டு ஒரு மாதிரி 2 பிள்ளைய வந்து உரிமிட்டே இருந்தாங்க. இனிமேல் நைட்டு பேயின்னு சொல்லிட்டு எவ்வளவு வரணும், வீட்டிலேயே கட்டி வச்சிருவேன் பார்த்துக்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்ல என்ன, நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு. என்ன நடக்குதுங்க? ஒரே சத்தமாக இருக்கு. எல்லாம் உங்கள் மொபைல்கிட்ட கேளுங்க. நேற்றுக்கு என்ன தூங்கவே விடல. ஃப்ரெண்ட்ஸ்னு 2-3 பேரை கூட்டிகிட்டு வந்து பேய் வேஷம் போட்டு என்ன ஃபுல்லாக பயமுறுத்தியிருக்கா நேற்றுக்கு. என்ன சொல்லிய நீ? எனக்கு பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். வேணும்னு அவள்கிட்டே கேட்டு பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வேலையை பார்க்க போட்டு. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அவள்கிட்ட கேட்டு பாருங்க நேற்றுக்கு என்ன எல்லாம் பண்ணான்னு. மூளை நெட்ட வெளி என்ன மூளை உனக்கு சித்தி சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா நெட்டைக்கு பேய் வேஷம் போட்டுட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்பா என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க நாங்கள் பேய் வேஷம் போட்டுட்டு வர போகிறோம்னு. நான் சொன்னேன் ப்ளீஸ் வராதுங்கன்னு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லைப்பா. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமாப்பா, இந்த சித்தி எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க எப்பவுமே டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபுல்லா நெட்டவெளி அக்கால தான் வேலை வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லா வேலையும் அவ தான் பண்றா. அப்பா இன்னைக்கு காலம் எனக்கு தோசை சுட்டு தந்தாங்கப்பா. 3 தோசை சுட்டு தந்தாங்க. நான் இன்னொரு தோசை வேணும்னு கேட்டதுக்கு நல்லா திட்டினாங்க. தோசையே சுட்டு தர மாட்டேன் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அம்மா இருக்கும்போது 10 தோசை வேற சுட்டு தந்திருக்காங்க. அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? எனக்கு இந்த சித்தியை பிடிக்கவே இல்லை. ஐயோ, அவசரப்பட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டோமோ? அழகாக வேறு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு தோணுது. அப்பா எங்களுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்பா. பயமாகவே இருக்குது. சித்தி எப்பவும் எப்படி மாறுவாங்கன்னே தெரியலப்பா. என்ன பிள்ளைலாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு வேண்டி தான் இந்த சித்தியை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்பா இந்த சித்தி என்ன நாங்க சந்தோஷமாவே இல்லை தெரியுமா? ஃபுல்லா மிரட்டுறாங்க, நல்லா அடிப்பாங்க. அத்தை சொல்லுவாங்க உங்க அப்பாட்ட மட்டும் இதை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால பயந்து இதுவரை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். இன்னும் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுப்பா. அப்பா நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம்ப்பா. இனிமேல் எங்களால இங்க இருக்கவே முடியாதுப்பா. ஆமாப்பா, நீங்களும் சித்தியும் இந்த வீட்டில் இருங்க. நானும் தம்பியும் பாட்டி வீட்டு போகிறோம். என்கிட்ட கொஞ்சம் உண்டியல்ல ரூபாய் இருக்குப்பா, அதை உடைச்சு நாங்கள் போகிறோம்ப்பா. நீங்கள் காசு கூட எங்களுக்கு தர வேண்டாம். என்ன பிள்ளைலாம் சொல்கிறீங்க? உங்கள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இந்த வீடை விட்டு சித்தி போனாலும் நீங்கள் போகவே கூடாது. உங்களுக்கு வேண்டியது அவளையே மேரேஜ் பண்ணேன். நீங்கள் வீடை விட்டு போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து பிள்ளைகளெல்லாம் வீடை விட்டு வெளியில் விரட்டிட்டான் தானே சொல்லுவாங்க. இல்லப்பா அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றவங்கள்ட்ட நாங்க சொல்லலாம். எங்க அப்பா ஒரு தப்புமே
2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நல்லா ட்ராமா பண்ணியிருப்பாங்களே. நீ எனக்கு பிள்ளைங்களை எல்லாம் நல்லா கொடுமைப்படுத்துற போல. இனிமேல் இதே போல கொடுமைப்படுத்தினா உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன் பார்த்துக்க. எனக்கு பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கிறியா சந்தோஷமா இல்லையான்னு அது எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் எனக்கு. அப்போ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கூட இருங்க, நான் போறேன். அப்பா எங்களுக்கு வேண்டி நீங்கள் ஃபைட் பண்ணாண்டாம்ப்பா, நீங்கள் சித்தி கூடயே இருங்க. இல்லை மக்களே, சித்தியை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் சித்தி உங்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு. அப்பவே நான் சித்திகிட்ட கேட்டிருப்பேன். அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கப்பா. எனக்கும் தான்ப்பா, அம்மாயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.